இல்ல, நான் வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு புட்டு பண்ண போறோம். ரவை, மரவள்ளி கிழங்கு, சேமியா, தேங்காய். இப்போ இதெல்லாம் வறுக்க போறோம். வறுத்து புட்டு செய்ய போறோம். தேங்காய் வரைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். சேமியா வறுத்தாச்சு. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோம். ரவை ரவையை வறுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். ஆன்ல தான் ஸ்டவ். இப்போ ஒரு ஸ்பூன் ரவை போட்டு ரவை வறுக்கலாம். பூரி அதிலே ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோ. தேங்காய் சும்மா தேங்காய் போட்டு அரைச்சு ரவையை வறுத்தாச்சு. இது பிளேட்டுக்கு மாத்துறோம். தண்ணி நல்லா கொதிக்குது சொல்லுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் அதில் கலர் ஆட் பண்ண போகிறோம். கலர் எடுத்து ஃபுட் கலர் போட போகிறப்போ கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இப்போ நாங்கள் சேமியா அதில் போடுறோம். இப்போ வந்து சேமியா நாங்கள் வேக வச்சிட்டோம். வேக வச்சு வடிகட்டியிருக்கோம். வடிகட்டின பின்ன அதுக்கப்புறமா வந்து இந்த கழுங்கில் ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் கூல் வாட்டர் ஊற்றுறோம். ஊற்றி அதை நல்லா வடிகட்டி ஆறினோடனே ஒரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றணும். நல்லா வடிகட்டணும். ஒரு தண்ணி இல்லாமல் வடிகட்டணும். அதுக்கப்புறமா ஒரு கப்பில் வச்சு இந்த மரவள்ளி கிழங்க புழிஞ்சி ஒரு பாத்திரத்தை வச்சு இட்லி குண்டம் வச்சுட்டு புட்டு குழா இல்லாதவங்க டம்ளரில் நெய் தடவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு. இந்த டம்ளரில் வந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஒட்டாத இருக்கிறதுக்கு. முதல்ல நெய் ஆட் பண்ணிக்கணும். நல்லா 4 டம்ளர்லேயே வந்து நெய் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா டம்ளர் கொஞ்சம் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் புழிஞ்சிட்டு போடணும். இல்லை சொத சொதன்னு ஆகிடும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இதுவாக கிடைக்கும். புட்டு மாதிரி இருக்கும். முதல்ல கொஞ்சம் புழிஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப தண்ணி உள்ள இதுவு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாக வேண்டாம். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த டம்ளரில் இது இது ஒரு கை ரவை, ஒரு கை
சேமியா 1 கை, தேங்காய் 4 டம்ளர்ல நம்ம வச்சிருக்கோம். 4 டம்ளர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி, நல்லா கொஞ்சம் அழுத்தம் குடுத்து வச்சா, நம்மளுக்கு வந்து அப்படியே அழகா வரும் டம்ளர்லேருந்து. இப்போ எங்ககிட்ட இருக்குது அந்த டம்ளர் தான். அந்த டம்ளர்ல நாங்க பண்றோம். புட்டு குழா இருந்ததுன்னா, நீங்க புட்டு குழால பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது பெஸ்ட்டு உங்களுக்கு புட்டு குழால பண்றதே. இப்ப இல்லாதவங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்க அந்த வீடியோ போடுறதுக்காக டம்ளர்ல இது பண்றோம். இந்த சேமியா வைக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். புட்டே வேணான்ற குழந்தை, மரவள்ளி கிழங்கு வேணான்ற குழந்தைங்க, கலர்ஃபுல்லா குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. ஹெல்தியானது இது. கொஞ்சம் கொஞ்சம் சேமியா மேல வைக்கணும். வச்சு கொஞ்சம் திருப்பி மேல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கொஞ்சம் தேங்காய் பூ, சர்க்கரை வந்து நீங்க சாப்பிடும்போது சேர்த்துக்கலாம். இப்போ வேணும்னா ஒரு 10 நிமிஷமோ, 15 நிமிஷம் வேகணும். அப்பதான் வந்து அந்த ரவைய வந்து அதில போய் இதுவாகும். உங்களுக்கு நல்லா வேகணும்னா, அப்ப நீங்க கழுங்க வந்து பிழிஞ்சு விடாம வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு இதுவா வேணும். அப்ப இந்த கொஞ்சம் உதிரியா இருந்தா இந்த கழுங்கு நல்லா வெந்திருக்கும். அப்போ வந்து இதுக்கு அதுக்கும் நல்லா சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். அதான் இட்லி பாத்திரத்தில எவ்வளோ தண்ணி வச்சிருக்கோன்னு பாருங்க. கொஞ்சம் கம்மி பண்ணணும் தண்ணி. ரொம்ப வச்சீங்கன்னா மேல பொங்கி வந்துரும். இப்போ 4 டம்ளர் வச்சிருக்கோம் நாங்க. ஒரு 15 நிமிஷம் வேகணும். ஏன்னா, அது வந்து இந்த ரவை வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணாம வந்து மேல தூவி தான் வச்சிருக்கோம். வேணுன்றவங்க வந்து சாஃப்ட்டா ரொம்ப சாஃப்ட்டா வேணும்னா, அந்த கழுங்க பிழியாமயே நீங்க வந்து அப்படி அப்படியே போட்டு பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஒட்டாம வரும். அது கொஞ்சம் இதுவா வரும். சிலருக்கு வந்து நல்லா இதுவா இருந்தா சாப்பிடுறதுக்கு சாஃப்ட்டா இருந்தா சாப்பிட நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்கன்னா கொஞ்சம் இதுவா சாப்பிடுங்க. நீங்க இத செஞ்சு பாருங்க. செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு, சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ம். சொல்லுங்க. இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு குடுங்க. ஹெல்த்தியா இருக்கும். நீங்க வீடியோல பாருங்க. நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.